ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம்னா என்னது? அந்நிய பாஷை இல்லைன்னு சொன்னா நீ ஆவியானுக்கு விரோதமான தூஷணம் பண்ற. நீ அற்புத அடையாளம் இல்லைன்னு சொன்னா நீ ஆவியானுக்கு எதிராக தூஷண வார்த்தை சொல்ற. தீர்க்க தரிசனம் இல்லைன்னு சொன்னா நீ ஆவியான அது இல்லை, ஆண்டவர் அதை சொல்லல. ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் என்பது சத்தியம் அறிவிக்கப்பட்டு இயேசுவினுடைய சுவிசேஷம் தெளிவாக விளக்கி போதிக்கப்பட்டு இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் மன்னித்தவர், பாவம் விடுதலை கொடுக்கிறவர் சொல்லி ஒரு மனித சுய அறிவோட ஞானத்தோட ஆவியானவருடைய இடைப்படுதலை பற்று ஆவியானவரோட ஒரு இருதயம் குத்தப்பட்டு அவன் நியாய தீர்ப்பையும் நீதியை உணர்ந்து மனம் திரும்பி இயேசுவினுடைய ரட்சிப்பை கண்டு அவன் தூசிக்கும் பொழுது, அவன் நிராகரிக்கும் பொழுது, அவன் எதிர்க்கும் பொழுது அவனுக்கு ஒருபோதும் மன்னிப்பு வேண்டாம். எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு மனம் திரும்பினா உண்டு. ஆனா மனம் திரும்புவதற்கு எதிராக ஒருத்தன் பாவம் செய்யறானா, அந்த பாவத்தின்னு அவனுக்கு உணர்த்தப்பட்டு திருந்தணும்னு சொல்லும் பொழுது நான் திருந்த மாட்டேன்னு ஒருத்தன் செய்யறானா, அதுதான் ஆவியானவருக்கு விரோதமான பாவம். உண்மை என்னன்னு சத்தியம் என்னன்னு தெரிஞ்சு ஒருத்தன் துணிகரமா அந்த பாவத்தில் நிலைத்திருப்பது தான் ஆவியானவருக்கு விரோதமான பாவம். சுவிசேஷத்துக்கு விரோதமான, சுவிசேஷத்தை விசுவாசிக்க மறுக்கிற பாவம், சுவிசேஷ கற்பனைகளுக்கு எதிராக நிற்கிற பாவம்.